வணக்கம், நான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி எறா குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாம். இப்போ அந்த குழம்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ சீரகமும் பெப்பர். இப்போ கத்திரிக்காய் முருங்கை உருளைக்கிழங்கு வதங்கிச்சு. எறா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு போட்டாச்சு. நம்ம எறா சுருண்டு வந்துடுச்சு. நல்லா கத்திரிக்காயெல்லாம் பாதி வேக்காடு வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ கட்டியாக இருக்குது. காயெல்லாம் வேகணும் நமக்கு. அதனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.